தைலாபுரம் தோட்டத்தில் தந்தையை அன்புமணி சந்தித்தார். இருவரும் குடும்பத்தினர் முன்னிலையில் பிரச்சனை பற்றி நீண்ட நேரம் பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, பாமக நிறுவனர் ராமதாசுடன் கட்சி வளர்த்து குறித்து பேசினோம். பாமக வளர்ச்சி பணிகள் குறித்து பேசினேன். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல், ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்து குழுவாக பேசினோம். இந்த ஆண்டு எங்களுக்கு முக்கியமான ஆண்டு. மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டுள்ளோம். இதற்கேற்ப எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவாதித்தோம். எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழுவில் காரசாரமான விவாதங்கள் நடப்பது சகஜம். எங்களுக்கு ஐயா தான். இன்றைக்கு ஐயாவிடம் பேசிக் கொண்டிருந்தோம். எங்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனை குறித்து நீங்கள் பேசுவதற்கு ஏதும் தேவையில்லை. எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்கள் பேசிக்கொள்வோம் என்று அன்புமணி கூறினார். தனது கோபத்தை சாட்டையால் அடித்து வெளிப்படுத்திய அண்ணாமலையை விமர்சிக்க முடியாது, அவரது கோபத்தை குறைத்து மதிப்பிட முடியாது என நாம் தமிழர் கட்சி சீமான் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெளியாட்களை உள்ளே விடக்கூடாது என கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு உயர்கல்வித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தியபடி சென்னை EA மால் வளாகத்தில் அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒரு சாமானியனை பாதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலும் அரசியல் இருக்காது. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை கையில் எடுத்து முக்கியமான கேள்வி எழுப்பிய அதிமுக IT விங்கை பாராட்டுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் ஜனவரி 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்ட 60% பயங்கரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தன்னை தோற்கடிப்பதற்காக வாக்காளர் பட்டியலில் பாஜக குளறுபடி செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்பதில் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என பிரதமர் மோடி கூறியுள்ளார். 117வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இதனை தெரிவித்தார். 2 சிறிய விண்கலன்களை ஏவும் ஸ்பேடெக்ஸ் திட்டத்துக்காக PSLV C-60 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் 2வது ஏவுதளத்திலிருந்து இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது என இஸ்ரோ அறிவித்துள்ளது. இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று இரவு 8:58 மணிக்கு துவங்கியது. அமெரிக்காவில் நடந்த உலக மகளிர் ரேபிட் செஸ் போட்டியில் இந்தோனேஷியா வீராங்கனையை வீழ்த்தி இந்திய வீராங்கனை குன்னேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார்.